Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா அந்த breadboardலாம் என்ன அது எப்படி யூஸ் பண்ணலாம் எதுக்காக breadboard யூஸ் பண்றோம் ஏன் breadboard டிசைன் பண்ணாங்க அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபுல்லா டீடைலா மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு வீடியோ புரியும் மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிருங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் friends இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண resistor capacitor அத வீடியோ லிங்க்ல அந்த descriptionல இருக்கு மறக்காம அந்த வீடியோ பாத்துருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் Friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி breadboardலாம் இதான் friends. breadboard வந்து எதுக்கு டிசைன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு சர்க்யூட் நீங்க டிசைன் பண்றீங்க நீங்களா ஒரு ஓன் சர்க்யூட் டிசைன் பண்ணும்போது அதுல வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா அப்ப PCB போர்டு வச்சு சால்டரிங் பண்ணி எல்லா சர்க்யூட்டும் பண்ணி முடிச்சிட்டீங்க. அது நீங்களா கிரியேட் பண்ண ஓன் சர்க்யூட். ஆனா அந்த சர்க்யூட் வந்து இப்ப தப்பாயிருச்சுனா நீங்க வந்து காம்போனன்ட்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா காம்போனன்ட்ஸ் எல்லாம் சால்டரிங் பண்ணி எல்லாம் பண்ணிட்டீங்க. அதனால தான் அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஒரு வாட்டி பண்ணிட்டீங்க சால்டரிங் பண்ணா வேஸ்ட் ஆயிரும் காம்போனன்ட்ஸ். அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாம இருக்கறதுக்கு தான் அந்த breadboard டிசைன் பண்ணாங்க. இந்த காம்போனன்ட்ஸ் ஏன் வேஸ்ட் ஆகாம இருக்குன்னா இந்த breadboard பண்ணும்போது என்ன ஆகும்னா breadboard வந்து நம்ம எத்தனை வாட்டி வேணா எடுத்து மாட்டிக்கலாம். ஏன்னா இதுல வந்து எல்லாமே டாட்டட் பின்ஸ் இதுக்குள்ள சால்டரிங் பண்ணிருக்காங்க ஃபுல்லாவே. அதனால நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் அவுத்து மாட்டிக்கலாம். அதனால வந்து நமக்கு காம்போனன்ட்ஸ் வேஸ்ட் ஆகாது நமக்கு காஸ்ட் வேஸ்ட் ஆகாது. அதுக்காக வந்து இந்த breadboard டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து நீங்களா ஒரு சர்க்யூட் இல்ல ஒரு யூடியூப்ல நீங்க ஒரு சர்க்யூட் பார்த்து பண்றீங்க. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம் breadboardலாம் அவங்க கொடுத்துருக்க நம்பர் படி இந்த டாட்டர் பின்ஸ் எல்லாம் எண்ணுவோம் நானே எண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாட்டர் பின்ஸ்லாம் வந்து எண்ணிட்டு அந்த இடத்துல கரெக்டாக வந்ததுக்கு அடுத்து அதை வந்து பண்ணுவோம் அந்த இடத்துல பின்ன பண்ணுவோம் நீங்கள் அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் யூடியூப்பில் கொடுத்தது இந்த இடத்துல செட் பண்ணியிருப்பாங்க அதுக்காக வந்து நம்பரை பார்த்து நம்ம கீழே வைப்போம் ஆனால் வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சு பண்ணலாம் சர்க்யூட் ஆனால் கரெக்டாக தான் வரும் அதோட கோடு என்ன எந்த இடத்துல என்ன கொடுத்தா எப்படி பவர் சப்ளை வரும் அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ breadboardலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருங்க breadboard வந்து இப்படி தான் இருக்கும் நான் வச்சிருக்கிறது வந்து மீடியம் சைஸ் breadboard இதில் வந்து ஸ்மால் இருக்குது மீடியம் லார்ஜ் இருக்குது ஸ்மால் வந்து 50 இது நான் வந்து 100க்கு வாங்கியிருக்கேன் இதுக்கடுத்து வந்து இன்னும் நிறைய breadboard இருக்குது சைஸை பொறுத்து வந்து உங்களுக்கு காஸ்ட்டு சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து breadboard வந்து இந்த மேலே 2 லைன் கீழே 2 லைன் இருக்குல்ல அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கலாம் இல்லை மேலே ரெண்டுமே பாசிட்டிவ் கொடுத்து கீழே ரெண்டுமே நெகட்டிவ் கொடுக்கலாம் ஆனால் அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு கரண்ட் சப்ளை வந்து எது வரைக்கும் வரும்னா இந்த வரைக்கும் தான் வரும் இந்த பாதி வரைக்கும் தான் இதில் இந்த இடத்துக்கு நீங்கள் பாசிட்டிவ் ரெண்டு கொடுத்தா இது வரைக்கும் தான் வரும் இதுக்கு மேலே இங்கிட்டு கரண்ட் வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி சைடில் வந்து பேக் சைடில் வந்து ஃபுல்லாக சால்டரிங் பண்ணியிருப்பாங்க அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் தான் சால்டரிங் பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் கேப் விட்டு இதுலேருந்து இது வரைக்கும் பண்ணியிருப்பாங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து பாதி தூரம் தான் வரும் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு சால்டரிங் வராது அதனால வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து ஆகாது இதில் வந்து 5 வால்ட்டு இங்கே 5 வால்ட்டு ஆனால் இதுங்கிட்ட வந்து 12 வால்ட் கூட நீங்கள் கொடுத்து பவர் சப்ளை கொடுக்கலாம் ஆனால் நம்மளுக்கு பாதி வரைக்கும் தானே வருது அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அதுக்காக தான் வந்து இந்த பாதி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து இப்போ வீடியோக்களை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் breadboard எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு நான் வந்து ஒரு 9 வாட் பேட்டரி அதோட கனெக்டர் எடுத்திருக்கேன் கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறேன் பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணிட்டு நான் ஒரே சைடில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இங்கிட்டு பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் தான் உங்களுக்கு எப்படி பண்ணால் ஈஸியாக இருக்குமோ அப்படி பண்ணுங்கள் நான் வந்து LED பல்ப் வந்து வேஸ்ட்டாக இருக்கா 1 ohm ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறேன் நம்ம போன ரெசிஸ்டர் வீடியோவே பார்த்தோம் வந்து ஒரு 9 வாட் பேட்டரி யூஸ் பண்ணும்போது ஒரு LEDக்கு வந்து 1 ohm ரெசிஸ்டர் 1 kilo ohm ரெசிஸ்டர் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து நம்ம இதில் பிளாக்லேருந்து நெகட்டிவ்லேருந்து பவர் சப்ளை கொடுக்குறேன் பாருங்கள் நெகட்டிவ்லேருந்து பவர் சப்ளை கொடுத்தாடி எரியுது நம்ம அந்த பாதி வரைக்கும் தானே கரண்ட் வரும்னு சொன்னோம் அதை பாருங்கள் இப்போ பாருங்க இங்கே ஃபுல்லாக கரண்ட் போயிட்டுருக்கு நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம் 9 வாட் பேட்டரி ஆனால் இங்கே மட்டும் கரண்ட் வரல பாருங்கள் இது வேஸ்ட்டாக இருக்கா நான் ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிஸ்டர் மூலியமாக நான் வந்து பாசிட்டிவை கனெக்ட் பண்ணிட்டேன் இந்த சைடும் அந்த சைடும் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கனெக்ட் பண்ணிட்டேன் ரெசிஸ்டர் மூலமாக இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி நெகட்டிவ் அதேமாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் ரெசிஸ்டர் இந்த சைடு நெகட்டிவ் எடுக்கிறேன் பாருங்கள் எடுத்தோடி கரண்ட் நின்றுச்சு இப்போ திருப்பி கொடுக்குறேன் பாருங்கள் இது அதான் பாதி வரைக்கும் தான் கரண்ட் வரும் பாதிக்கு மேலே வந்து உங்களுக்கு கரண்ட்டே வராது என்ன தான் நீங்கள் பண்ணாலும் கரண்ட் வராது உள்ளக்க சால்டரிங் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் அதே மாதிரி வந்து இந்த சைட் லைன் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் லைனும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒயரஸ் ஈஸியாக காட்டுறேன் இப்போ நான் இந்த இதில் வந்து பாசிட்டிவ் சப்ளை கொடுத்தேன்னா இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தான் வரும் இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது பாசிட்டிவ் வராது இல்லை அதுக்கு பக்கத்தில் உள்ளது பாசிட்டிவ் வராது இங்கிட்ட நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவ் வராது இந்த லைனை கொடுத்தா இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் மட்டும் தான் வரும் இப்போ வந்து ஒரு ஐசி breadboardல ப்ளேஸ் பண்ணுவோம் நான் வந்து 555 டைமர் ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் 555 டைமர் ஐசியை வந்து நான் மேலே ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள்
நான் வந்து இப்படி மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இதில் பாசிட்டிவ் கொடுத்தேன்னா இந்த லைன் ஃபுல்லாக பாசிட்டிவ் தான் வரும்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக அந்த 1 பின்லேயும் பாசிட்டிவ் 8 பின்லேயும் பாசிட்டிவ் வந்தால் 555 டைமர் ஐசி வந்து வெடிச்சிரும். அதுக்காக வந்து இந்த மிடில் வந்து ஒரு லைன் இருக்குது. இப்போ நான் வந்து மிடில் ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். மிடில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். நாச்சு வந்து இந்த சைடு தான் இருக்கணும் எப்போவுமே, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து அந்த பின் இருக்குது பாருங்கள், இந்த சைடு வந்து இங்கே இப்போ பாசிட்டிவ் இங்கிட்டு கொடுத்தா இது வரைக்கும் பாசிட்டிவ் வரும், இங்கே பாசிட்டிவ் வராது. இங்கிட்டு நெகட்டிவ் கொடுத்தா இங்கே நெகட்டிவ் ஃபுல்லாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் போர்டை பற்றி. வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இதில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.